I'm proud of the woman I'm becoming. My mindset has changed. My priorities have changed. My taste has changed. My tolerance has changed. I'm evolving and I'm 100% here for... Don't ever forget this. While you are busy doubting yourself, doubting what you can do, doubting your dreams, doubting your capabilities, someone else is admiring your strength. They are admiring the things that you are doing and they are admiring you. Don't ever forget. Assalamualaikum and welcome back to my channel. So இன்னைக்கு vlog வந்து எங்களோட ஹோம் டவுனுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா போகிறோம். எங்களோட ஹோம் டவுன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிமலையில் இருக்கக்கூடிய குர்தலாவா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் தான். ஸோ இந்த வில்லேஜ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நுரேலியாவுக்கு வந்து ரொம்ப நியரில் இருக்கிறதுனால ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வில்லேஜ் தான் இது. ஸோ வாங்க இன்றைக்கி நம்மளோட வில்லேஜை சுற்றி காட்டுறேன். இந்த ரூட்டில் வந்து ட்ராவலிங் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து ஃபைனல் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து இங்கே நிறைய ஸ்ட்ரீட் கடைகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நட்ஸுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல் ஐட்டம்ஸ், இது எல்லாமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கலாம். என்னோடய கிராண்ட் மதர் வந்து பார்த்திங்கன்னா குர்தலாவா, பட் கிராண்ட் ஃபாதர் வந்து அட்டாவச்சினா. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போது ஈஸ்டர்னில் வந்து செட்டில் ஆகியிருக்கோம். பட் இருந்தாலுமே வந்து குர்தலாவா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிராண்ட் மதரோட மகாகேதரை. ஸோ இந்த வீட்டில் தான் அவங்க வந்து வளர்ந்தாங்க சின்னத்துலேருந்து அப்படின்னு நிறைய ஸ்டோரிஸ் வந்து எனக்கு அப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த வீட்டை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாமே அப்போ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோடய கிராண்ட் மதர். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எல்டர் பிரதர் தான் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. ஸோ குர்தலாவா அப்படின்னாலே அங்கே வந்து ஃபுட் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உண்மையிலேயே உமாவோட சமையல் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதுலேயுமே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பீஃப் அது எல்லாத்தையுமே விடுவேன். அந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணியிருந்தாங்க. ஆல்சோ வந்து பீன்ஸ் வந்து பிடிச்சிருந்தாங்க. ரெண்டுமே வந்து வேறு லெவல். சீரியஸ்லி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பக்கத்தில் எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா போனதுனால இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த சவ் காய் வந்து என்னோடய கண்ணில் பட்டுச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப பிடிக்கும். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் போட்டு குக் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்சோ இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால இது வந்து உண்மையிலேயே ஆக்கணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தோட்டத்துலேயே இருக்கிறது. ஆல்சோ இங்கே வந்து குர்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் ஃப்ரூட் குவாவா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லா இடத்துலையுமே சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டை பார்க்குறேன். ஸோ மகாகேதருக்கு முன்னாடி வந்து எங்களோட கிராண்ட் மதர், என்னோட மம்மி எல்லாருமே வந்து வளர்ந்த வீடு இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் இதை பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா வந்து குர்தலாவையில் ரொம்ப இயர்ஸ் முந்தைய காலத்தில் வந்து இருந்த ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொல்லி இதை சொன்னாங்க. ஸோ ரொம்ப ஃபெசிலிட்டிஸோடு இருந்த வீடு அப்படின்றாங்க. பட் இப்போ அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைவிட்ட மாதிரி தான். இதுதான் மகாகேதரா மெயினோடவே தான் இருக்குது. ஸோ குர்தலாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஸ்கூலும் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இந்த வீடும் வந்து இருக்குது. ஸோ எங்களோட உமாவோட வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மதரோட பிரதர்ஸ் எல்லாருமே வந்து குர்தலாவில் தான் இன்னும் இருக்காங்க. ஸோ அவங்களோட இன்னொரு பிரதரோட வீட்டுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். நேற்று இல்லாத மாற்றம்
விலை கூடினார். இதுதான் காதல் என்பதா? இளமை பொங்கிவிட்டதா? இதயம் சிந்திவிட்டதா? சொல் மனமே. கதை போமா, கதை போமா, கதை போமா, ஒன்றாக நீயும் நானும். ஒரு வாசமில்லா கிளையின் மேல் நறுவாசமுள்ள பூவை பார். பூவாசம் அதிசயமே. ஏனோ வலிகளும் மறையல, ஏனோ அழுதிட தோணல, நானோ சிலறிய கண்ணாடி. போப்போ தனிமரம் நானடி, போப்போ எனக்கு இனி யாரடி, போப்போ எவ்வளவு வேணாடி. பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. புல்விரியும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை. நான் பொழைச்சே போயிருந்தாலும் உன் நினைவிருந்தாலே போதும், நிமிர்ந்திடுவேன் நானும். காற்றே என் வாசல் வந்தாள், மெதுவாக கதவு திறந்தாள். காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றார். ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே, காதலை எரித்தாய் என் அழகே. ஏன் என்னை பிரிந்தாய் உயிரே, உயிரே. இந்த மாதிரி ஒரு இடங்களுக்கு வந்தோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மனசில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போய் அவ்வளோ ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணி மனசு அவ்வளோ லேஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். இந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் தர மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப மெஷினரியாக இருக்கிற லைஃப்பில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகிறதுங்கிறது உண்மையிலேயே நமக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு வைப்ஸ் தான் கொடுக்கும். எப்போ பார்த்தாலுமே வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெஷினரியாக தான் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் எனக்கு ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் லோட், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு கண்டினியூவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100% ஒரு வேலையில் இறங்கி செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அது நமக்கு கஷ்டம் வந்து. அதுலேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் டெடிக்கேஷன், எந்த ஒர்க் எடுத்தாலும் அதில் 100% கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை எந்த ஆக்டிவிட்டீஸ் நான் எடுத்து செய்கிறேன் அப்படின்னாலுமே அதில் ரொம்ப வந்து இறங்கி செய்கிறதுனால அது கொஞ்சம் நாள் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெக்கேஷன் மூட் வந்து ஆக்டிவ் ஆகுது. அப்போ தான் வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி நான் நினச்ச மாதிரி மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு ரிலாக்ஸ் வந்து கொடுத்துச்சு. இப்படியான ஒரு கிளைமேட்டுக்கு இப்போதைக்கு எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே சூடாக ஒரு பிளாக் காஃபி அவ்வளோதான். மனசுல மழைய நனகிற உயிரே, என் நெஞ்சில் வந்து தங்கி சாரல் அடித்தாய் என்னாகும் உயிரே, உயிரே. என் கண்ணில் வந்து நின்று என்னை பறித்தாய் என்னாகும் உயிரே, உயிரே. இரவில் வந்தது சந்திரனா, என் அழகே வந்தது பொன்முகம்தான். வெண்ணிலவோ வளர்ந்ததும் தேர்ந்திடுமே, உன் அழகோ தேர்ந்திடாத வெண்ணிலா. பகலில் இருப்பது சூரியனா, என் அழகே பொன்னிரு பார்வைகள் தான். உன் இமைகள் போரிடும் ஆயுதம் தான். என் உயிரே என்ன என்ன செய்கிறாய் மழையே, மனமுன்னாலே பூ பூத்ததே. கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா அன்பு, நான் உறங்க வேண்டும். அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா. நீ என் அருகில் வந்து நெளிய, நான் உன் மனதில் சென்று ஒழிய. நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேச. நிலவுள்ள வரையில், நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீச. மனசுல
தெரியாத வெண்ணிலா பகலில் இருப்பது சூரியனா என் அழகே இரு பார்வைகள் தான் உன் இமைகள் போரிடும் ஆயுதம் தான் என் உயிரே என்ன செய்கிறார் மழையே மனமுன்னாலே பூ பூத்ததே கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி குடை பிடிப்பாயா அன்பு நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களில் இடம் கொடுப்பாயா நீ என் அருகில் வந்து நெளிய நான் உன் மனதில் சென்று ஒழிய நீ உன் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா துள்ளி வரும் காற்றை தாய்மொழி பேச நிலமுள்ள வரையில் நெஞ்சில் வீச மனசலா Peravilla Falls is a waterfall at Hua Peragama Divisional Secretariat of Sri Lanka. It is located near the border of Nuwara and Badulla district, approximately 15 kilometers from Velimada. So Velimada வந்து பார்த்தீங்கன்னா குருத்தலாவியோட டவுன். ஸோ 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த பொம்புருயலில் வந்து இருக்குது. ஸோ ஹோம் டவுன் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டர் ஃபால் கூட போகலாம். அவ்வளோ வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இது. குருத்தலாவையில் ஒரு 1 day ஸ்டே பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நுவரெலியா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா நுவரெலியாவும் வந்து பார்த்திங்கன்னா வெளிமடையிலேருந்து ரொம்பவே நியரில் இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுவரெலியாவில் ஷூட் பண்ணலாம். இன்னொரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். இந்த vlog உங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான vlogல உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, bye bye from Sarah. Take care. Bye bye.